இவங்க தம்பிக்கு வந்து தார தோஷம் இருக்காங்க குருஜி, அதற்கு பரிகாரம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ராகு தசை சனி புத்தி நடக்குதான், வேலை இல்ல, அதீத சிந்தனை, குழப்பமான மனநிலை இதெல்லாம் இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு? இவங்க கனவுல வந்து அடிக்கடி பாம்பு துரத்துற மாதிரி கனவு வருதான். நிஜ வாழ்க்கையில கூட அடிக்கடி பாம்பை வந்து இவங்க பாக்குறாங்களாம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு? தாம்பத்தியத்திற்கு பிறகு வீடு துடைத்து போர்வை துவைத்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டுமா? திருமாங்கல்யத்தை பெருக்கி போடுறது ராசி நட்சத்திரம் கிழமை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பகல்ல தாம்பத்தியம் இருப்பவர்களுக்கு அதன் விளைவாக வரும் விளைவுகளை பற்றி விளக்கம் கட்டாயம் சொல்லுங்க குருஜி. மார்ச் மாசம் 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பா நிச்சயமா அமையும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா குருஜி. இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி பதில் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல நிறைய பேர் வேற கமெண்ட்ஸ் போடுறாங்க, என்னோட கேள்விக்கு பதிலே வராது, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்ட எல்லா கேள்வியும் நான் குருஜிட்ட கேட்கறதுக்காக தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் நீ கேட்கிறேன். இவங்க தம்பிக்கு வந்து தார தோஷம் இருக்காங்க குருஜி, அதற்கு பரிகாரம் கேட்டிருக்காங்க. பொதுவா தார தோஷம் அப்படின்றது எதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. பட் ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு திருமணமாகக்கூடிய சுமங்கலி பெண்ணுக்கு பட்டுப்புடவை, திருமாங்கல்யம் இதெல்லாம் அவங்க தகுதிக்கேற்ப தானம் வழங்க சொல்லுங்க, நல்லது நடக்கும். குருஜி, எங்கள் வீட்டில் மாமியார் மாமனார் வந்து பிரிஞ்சு இருக்காங்களாம், மாமனார் வந்து இவங்களோட இருக்காங்களாம், சோ அமாவாசை கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் பிரிஞ்சு இருக்காங்க, மாமனார் இவங்க கூட இருக்காங்களாம். ஓகே, சோ அமாவாசை கும்பிடலாமான்னு கேட்கறாங்க. தப்பு இல்ல, தாராளமா வழிபடலாம், எந்த தவறும் இல்லம்மா. இவங்களுக்கு வந்து ராகு தசை சனி புத்தி நடக்குதான், வேலை இல்ல, அதீத சிந்தனை, குழப்பமான மனநிலை இதெல்லாம் இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதாவதுமா, குழப்பமான மனநிலை அப்படின்னு இருந்துட்டாலே இந்த இடத்துல வந்து மஸ்டர்ட் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் மெடிசன் இருக்கு, கோஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் மெடிசன் இருக்கிறது. இந்த மஸ்டர்டும் கோஸ் அப்படின்ற இந்த ஃப்ளவர் மெடிசனை எடுத்துக்க சொல்லுங்க. அதுக்கான நம்பிக்கையும் செயல்படும், பெட்டரா உருவாகி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இவங்க வந்து ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் செய்யற தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களாம். 2 வீடு இருக்கான். ஒரு வீட்டுல இவங்க குடியிருக்காங்க, பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமா பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. செய்யற இடத்துல வீட்டு நபர்கள் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அது ஒரு தொழில் ஏரியாவே பார்த்துக்கிட்டா பெட்டர். லக்னத்துல சந்திரன் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அக்னி நட்சத்திரத்துல புது வீடு குடி போகலாமா? அக்னி நட்சத்திரத்துல புது வீடு கண்டிப்பா குடி போக கூடாது. லக்னத்துல சந்திரன் இருந்தா அடிக்கடி அம்பாளுக்கு அபிஷேகத்திற்கு வெள்ளிக்கிழமையில பால் தானம் வழங்க வேண்டும். இவங்க கனவுல வந்து அடிக்கடி பாம்பு துரத்துற மாதிரி கனவு வருதான். நிஜ வாழ்க்கையில கூட அடிக்கடி பாம்பை வந்து இவங்க பாக்குறாங்களாம். இதுக்கு ஏதாவது பரிகாரம்? கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இந்த ராகு திசை தொடர்புடைய பிரச்சனைகள் இருந்தா அந்த மாதிரி வருமா. திருநாகேஸ்வரம் சதய நட்சத்திரத்துல சென்று அங்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு அரளி மலரையும் சிவப்பு நிற வஸ்திரத்தையும் தானம் கொடுக்க சொல்லுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இவங்க வீட்டுல வந்து வவ்வால் நடமாட்டம் அதிகமா இருக்கான். இவங்க வீட்டு தென்மேற்கு பூஜை அறையில, தென்மேற்குல பூஜை அறை உள்ளது, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பா பூஜை அறையை வந்து ஹால்ல வரவேற்பு பகுதியில வைக்கணும், இல்லைன்னா சமையல் அறையினுடைய வடமேற்கு பகுதியில வைக்கணும். வௌவால் அடிக்கடி வருதுன்னா வீட்டுக்கு கண்டிப்பா தினசரி தூபம் போடணும். சதய நட்சத்திரத்துல மடப்புறம் காளியை போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வந்தா போதுமானது. மடப்புறம் காளி. தாம்பத்தியத்திற்கு பிறகு வீடு துடைத்து போர்வை துவைத்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டுமா? கட்டாயமா அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு வீடு வந்து நல்ல ஒரு சுபிக்ஷ நிலையை பெறும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பாய், தலையணை, போர்வை மட்டும்தான் இருந்தது. இப்போ பெட் அந்த மாதிரி லைஃப்ல வரும்பொழுது அது மாறிடுது. ஆனா அந்த மாதிரி செயல்படுத்தும் பொழுது நம்ம வீட்டில் லக்ஷ்மியினுடைய வரவு அதிகமாகும். பூஜை செய்யும் போது மாதவிடாய் ஆகிவிட்டால் என்ன செய்வது? அதனால் ஏதாவது தவறா? கோயிலுக்கு இருக்கும் பொழுது, அதாவது கோயிலுக்குள் இருக்கும் பொழுது தெரியாமல் மாதவிடாய் ஆகிவிட்டால் என்ன செய்வது? தெரியாமல் இருக்கிறதுல தவறில்ல, தெரிஞ்சே செயல்படுறதுதான் தவறு. ஸோ தெரியாமல் இருக்கிற எந்த தவறுக்கும் கடவுள் நம்மளை தண்டிப்பது கிடையாது. திருமாங்கல்யத்தை பெருக்கி போடுறது ராசி நட்சத்திரம் கிழமை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக திருமாங்கல்யத்தை எல்லா சுப முகூர்த்த காலகட்டத்திலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம். சுப முகூர்த்த நாள்ல அவங்களுக்கு தாராபலம் இருக்கக்கூடிய நாள்ல பண்றதுதான் சரியானது. அது அவரவருடைய ஜாதகப்படி மாறுபடும். பகல்ல தாம்பத்தியம் இருப்பவர்களுக்கு அதன் விளைவாக வரும் விளைவுகளை பற்றி விளக்கம் கட்டாயம் சொல்லுங்க குருஜி. ஆட்டிசம் அப்படின்ற ஒரு பாதித்த குழந்தைகள் பிறக்கிறது.
உங்களுக்கு பகல்ல வந்து குழந்தை கருத்தரிக்குதுன்னா அது அறிவு மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தையாகத்தான் இருக்கும். சொல் திறன், பேச்சு திறன், அதே போல மூளை நினைவு திறன் இது எல்லாமே பாதிக்கக்கூடிய குழந்தைகளாக, பிதுர் தோஷத்தை வாங்கி பிறக்கக்கூடிய குழந்தைகளாகத்தான் இருக்கும். அது தவறு. வெள்ளி வேல் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா? அது அவரவருடைய பிரச்சனைகளை பொறுத்து மாறுபடும். என்னை பொறுத்தளவுல கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். குங்குமம் கீழே கொட்டினால் நல்லதா கெட்டதா? அது அவரவருடைய மனநிலையை பொறுத்து அதை எடுத்துக்கலாமா. சில இடங்கள்ல சுபம்னு சொல்லியிருக்காங்க, சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அசுபம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை பார்த்த வரையிலும் குங்குமம் வந்து நான் கீழே தவறி கொட்டுறதுன்றத வந்து ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சம் கவனமா தான் நம்ம இருக்கணும். சுக்கிர வசியம் ஏற்பட சுக்கிர தோஷம் நீங்க பரிகாரம் சொல்லுங்க. நிறைய நம்ம ஆன்மீக பரிகாரத்துல அதுக்கு வந்து கொடுத்திருக்கோம். வெள்ளிக்கிழமையில காமதேனு என்று சொல்லக்கூடிய கோவுக்கு வெள்ள நீர்ல, அதாவது வெள்ளம் நீர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொச்சையை ஊற வைத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. மீனுக்கு எந்த பொருளை உணவாக அளிப்பது சிறப்பு குருஜி? பொதுவா மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல நெற்பொறி அளிக்கிறது ரொம்ப நல்லதுமா. அதை தாராளமா ஃபாலோ பண்ணலாம். பொதுவா ஆலயங்கள்ல, பெருமாள் கோவில் ஆலயங்கள்ல குளம் இருந்தா தாராளமா கொடுக்கலாம். ஓகே. வீட்டில் நெல்லி மரம், சின்ன நெல்லி மரம் வளர்க்கலாமா? கூடாது, கண்டிப்பா கூடாது. தோட்டம் இருந்தா பயன்படுத்திக்கலாம். இந்த கிடா காவு கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குருஜி, அது வந்து யாரெல்லாம் செய்யலாம்? அது வந்து சத்திரிய தன்மையிலிருந்து விவசாயம், நேரடியாக சூரிய ஒளியில அதிகப்படியான உஷ்ணத்தை உள்வாங்குபவர்கள், அந்த பாரம்பரிய முறையில் இருப்பவர்களுக்கு கருப்பசாமி, அதே போல நிறைய அசைவ பலி தெய்வங்கள் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய பாரம்பரியத்தை பொறுத்து அவர்கள் பயன்படுத்திக்கலாம். சிந்தூரம், சந்தனம் இது ரெண்டு பத்தி நீங்க பதிவு போட்டிருக்கீங்க. சிந்தூரம் பெண்கள் வைப்பது நல்லதா, சந்தனம் இடுவது நல்லதா? நான் செந்தூரம் வந்து பெண்கள் வைக்கணும்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நார்மலான குங்குமம் பெண்கள் வைக்கணும்னு தான் சொல்லுவேன். செந்தூரம் என்பது கடல்ல கரைப்பதற்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால குங்குமம் தான் வைக்கிறது நல்லது. சந்தனம் பெண்கள் தாராளமா வைக்கலாம், தப்பில்லை. பொதுமக்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா தெளிவா பதில் சொன்னதற்கு நன்றிகள் குருஜி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகா. குருஜி, இப்ப நீங்க மார்ச் மாசம் வந்து நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்பு போட்டிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி தெளிவான விளக்கம் மக்களுக்காக. அதாவதுமா 27 நட்சத்திரங்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்ன அப்படின்றதை பத்தின ஒரு அற்புதமான வகுப்பு. நம்ம பிறந்த நட்சத்திரப்படி எந்த நட்சத்திரத்தை இயக்குனா நமக்கு செல்வம் வரும், இது 2வது விஷயம். எந்த நட்சத்திர நபர்களை பக்கத்துல வச்சிருந்தா நம்ம தொழில் முறை பெருகும், யாரை வந்து திருமண வாழ்க்கையில நம்ம வந்து நமக்கு பிடித்த நபரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றதினுடைய ஒரு தேடல். நம்ம லைஃப்ல ஏன் தடைகள் இருக்கு, ஒரு விஷயம் செயல்படுத்தினா என்னைக்கு நம்ம தொடங்கினா நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான தடைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகுப்பா நடைபெற இருக்கிறது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம், பிரம்ம முகூர்த்தம் 4லிருந்து 6 மணிக்குள்ள நடைபெற இருக்கிறது. குறைந்த கட்டணத்துல நடைபெற இருக்கிறது. ஸோ மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான கிளாஸ் போட்டிருக்கீங்க. மக்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ள கிளாஸா இருக்கும். நன்றி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்ச் 10ஆம் தேதி ஆன்லைன் கிளாஸா நடக்க இருக்கிற இந்த நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்பு, இதுல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நட்சத்திரத்தை பத்தி, அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி முழு விளக்கம் வந்து குருஜி தர இருக்காங்க. அதே மாதிரி உங்க நட்சத்திரத்திற்கு உகந்த நட்சத்திரம் எது, அதாவது நட்பு நட்சத்திரம் எது, பகை நட்சத்திரம் எது, எந்த நட்சத்திரக்காரர்களை உங்களோட வச்சுக்கிறது சிறப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நட்சத்திரத்தை பத்தி பல சூட்சம விஷயங்கள் வந்து இந்த வகுப்புல சொல்லித்தர இருக்காங்க. சோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பை பத்தி இன்னும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மார்ச் மாசம் 10ஆம் தேதி நடக்கின்ற இந்த வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.